வாழ்வோம் வாழி. அதனாலதான் அந்த பிறவிய மாயை பிறப்புன்னு சொன்னாங்க. மாயா பிறவி. அந்த மாய பிறவியில நம்ம வெளியில வரணும்னா பார்க்கறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கும். ஆனா அதான் மாயை. நல்ல யோசி. ஒரு முறை இது நடந்த நிகழ்வு. கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஒரு நல்ல மாந்திரிகம் எல்லாம் கத்துக்கிட்டோம். கன்னியாகுமரி. நான் அந்த கன்னியாகுமரி கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி வருவேன். அவரு ஒரு தடவை என்ன பார்த்தோன்னா அந்த ஸ்மெல் கிடையாது. நான் அப்போ ஸ்கூல்ல படிச்சிருக்க பையன். என்ன கூப்பிட்டார். பார்த்தா ஜட மேல முடியெல்லாம் கட்டி இருக்கிறாரு. கழுத்துல உத்தராட்சம் தொங்கு. அப்புறம் காவிதான் உடுத்திருக்கிறாரு. பட்டையெல்லாம் போட்டு காடி இதெல்லாம் வச்சு சும்மா ரொம்ப பயங்கரமா இருக்கிறார். டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிறார். நான் கோயிலிருந்து ஒரு வெளியில வரேன். என் தம்பி வாங்கி கொடுத்தார். கிட்ட போனேன். டீ சாப்பிடுறீங்களான்னு. இல்ல நான் சாப்பிடுறது இல்ல. ஏன் நான் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை, எனக்கு இப்ப தேவை. ஏற்பட்ட நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. எங்கிட்ட என்ன பேச போறீங்க? எங்கிட்ட என்ன பேச போறீங்க? வாங்க தம்பி. எனக்கு முதல்ல என் தோல்ல கை வச்சுட்டு டீ கடையை வச்சுட்டு அப்படி வெளியில கூட்டாங்க. நான் இங்க இருக்கும் போதே என்னால இருக்க முடியல. உள்ள யாரோ ஒரு சித்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். அங்க இருந்து வரவங்க எல்லாம் எண்ணிட்டு ஒரு பையிலும் அந்த உணர்வு எனக்கு வரல. நிறைய பேர் கோயில் விட்டு வெளியில வர்றாங்க. இப்ப நீங்க வெளியில வரும்போதுதான் எனக்கு ஒரு பெரிய விஸ்வரூபம் மாதிரி ஒரு நிழல் தோற்றம் தெரிஞ்சுது. அதனால உங்களை கூப்பிட்டேன். நீங்க யாரு தம்பின்னு. அதான் சொல்லிட்டீங்களா நிழல் தெரிஞ்சதுன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேக்குறீங்க? இல்ல நான் உண்மையாதான் கேட்கிறேன் தம்பி. என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல நான் மாந்திரிகள் எல்லாம் பயிற்சி பண்ணிருக்கேன். நிறைய நான் செய்துட்டு இருக்கிறேன். நிறைய கோயில்கள் எல்லாம் போய் கடா வெட்டி கொடுக்கறது, கோழி இருக்கிறது, அருகாவின பண்றது எல்லாம் அதுதான் வருமானம் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஞானம்ங்கிறது எனக்கு தென்படவே இல்லை. நானும் இந்த ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்கிறேன். எந்த சாமியாட்ட போனாலும் மந்திரத்தை சொல்லி கொடுத்து காப்ப வாங்குறான். உண்மை ஞானம் தெரியல. உடம்பு நிலையில்லைன்னு தெரியுது. ஆனா எப்படி நிலையில்லைங்கிறத புரியல. சித்தர் பாடல்கள்லாம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. படிச்சா ஞாபகம் இல்லை. இதுலயே நேரமே இல்ல. அப்ப விட்டுருங்க. இல்ல என்னால மனசு அகற்ற முடியல. ஞானத்துல போகணும் ஆர்வமா. யாரும் பார்த்து உங்களை பார்த்தா ஞானத்துல யாரும் சொல்ல முடியாது. ஸ்கூல்ல படிக்கிற பையன் சாதாரண ஒரு வேட்டியும் சட்டையும் தான் போடும். யார் நம்புவாங்க? பட் என்னால உணர முடிஞ்சது. எனக்கு ஏதாவது சொல்லுங்களான்னு. இப்ப நான் சொன்னேன், நீங்க ஞானத்தை தேடுறது நல்ல விஷயம் தான். ஆனா முழுமையா தேடணும். இன்னைக்கு ஆர்வத்துல தேடிட்டு நாளைக்கு மந்திரவாதின்னு போய் தப்பு பண்ணிட்டு அடுத்த நாள் ஞானத்துல உட்கார முடியாது. மனதை ஒரு தடவை கோணல் அடிச்சிட்டோம்னா அது இழுத்துட்டு போயிடும். அது வளைஞ்சு இருக்கிறத நிமித்தி நீங்க கொண்டு வரணும். இப்ப அதுதான் ஆசைப்படுறீங்க. பட் முடியல. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன? சொல்லுங்க பாக்கியம். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 56, 57 வயசு. எனக்கு அப்ப 16 வயசு. 11ஆவது வகுப்பு படிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் 40 வயசு கேட்டு இல்லையா? இப்போ அந்த ஆள்கிட்ட சொல்ற உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிடுமா? சொல்லுங்க பாக்கியம். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கேரளா ஆந்திரிகம் பண்ண போனீங்க இல்லையா? வரும்போது உங்க கூடயே ஒரு ஆள் வந்தது. அது உங்க வீட்டு வாசல்ல வந்தோம்னா பொம்பளை ரூபமா தெரிஞ்சது. அவளை கொண்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. நேற்று எல்லாம் அவதான் சமையல் பண்ணி தந்தா. சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நேற்றுலாம் அவதான் சமையல் பண்ணி தந்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பொம்பளை மாதிரியே வச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம மந்திர சட்டியில அவளை கட்டி வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க வீட்டுல தான் இருக்குது. கேரளா போயிருக்கும்போது கோழிக்கோடு போயிருக்கும்போது அந்த வழியில இருந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுது. நான் வாங்கிட்டு என் பக்கத்துல உட்காந்து இங்க வர உருவமா மாறிச்சு. ஏதோ சாப கேளுன்னு சொல்லி அழுது. நானும் வீட்டுல இருந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த சாபத்தை தீர்த்து அனுப்பிடலான்னு ஆசைப்படுறேன் சார்.
அவன் ஒண்ணு தீட்டுக்கு தருவான். அவன் ஒண்ணு தீட்டுக்கு தருவான். அது ஆவி எந்த ரூமும் எடுக்கும். நீ பொம்பளை ரூபத்துல இருக்குல்ல, நேற்று சமைச்செல்லாம் தந்துச்சு, அவனை ரொம்ப பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி கிடையாது, கல்யாணமே பண்ணல. இப்ப அத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, ஊர்ல பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அது தப்பில்ல. இப்ப நான் என்ன பண்றது சாமி? இது ஏற்கனவே நீ மந்திரம் படிக்கும் போது உன் கூட ஒருத்த மந்திரம் படிச்சான். உங்க 2 பேருக்கும் தகராறு. நீனா நானான்னு போட்டி போட்டு நீ கொஞ்சம் டெவலப் பண்ணி வந்துட்டு அவங்க ஒன்று ஓடிட்டான். கேரளால இருக்கான். கேரளால இருந்து மாந்திரிகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? கேரளால மாந்திரிகம் பண்ணுவான். இப்ப அவன் தான் என்ன பண்ணிட்டான், உங்களெல்லாம் கோழிக்கோடுல பாத்துட்டான். உங்களுக்கு தெரியல, ஆளா அவன் ஒரு ஆவியை விட்டான் பொம்பளை ரூபத்துல. அத நம்பி நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப இதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. நீங்க ஒரு ஆவிக்கு பெண் ரூபம் கொடுத்துட்டேன், மாய சக்தி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்ற உங்களுக்கு ஞானக்கண் இல்ல. இது உண்மையா பொய்யா, யார் அனுப்புனான்னு தெரியலையே. நமக்கு அதெல்லாம் முக்கியம். யோசிச்சு பாருங்க. அப்ப ஞானக்கண் இருந்தால் இவன் யாரு, யார் அனுப்புனது, ஏன் அனுப்புனான்னு தெரிஞ்சா நீங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க, தொடர்பு வந்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க ஞானத்துல போக முடியும் ஆர்வம் என்ன உங்கள்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் நான் இப்ப உங்களை பார்த்துருக்கேன், பேசுறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதானு. ஆமா சாமின்னு தான். என்ன அவன் சாமி? அவன் என்ன சாமின்னு தான். ஆமா சாமி, கிருஷ்ண பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கான், எவ்வளோ படிச்சான். அவன் இப்போ கேரளாவில் தான் இருக்கிறான். எங்க இருக்கான்னு தெரியாது, கோழிக்கோடு தான். அவன் தான் உன்னை பார்த்தான். ஏற்கனவே அவன் மாந்திரிகம் பார்த்த வீடு தனி நடக்கல, நீ போய் இப்ப பாத்துருக்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், உன் மேலே ஏவி விட்டான். நம்ம குணமாக்கணும், நம்ம பின்னாடி வரும், நமக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னது பாக்குறதுன்னு நமக்கு தெரிஞ்சது. ஆவிய பார்த்தவொடனே வாங்கி கூப்பிட்டா வந்து வீட்டுக்கு வந்தோடனே பொம்பளை ரூபாய். யோசிச்சுப்பா, அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். வீட்டுல ஒரு பாட்டி இருந்தால. ஆமா, இப்ப நீ வீட்டுக்கு போனேன்னா பாட்டியை கொண்டுப்பா. நீ வீட்டுக்கு போகும்போது பார்த்தா உங்க பாட்டியை கொண்டு நாளைக்கு உடனே தீர்த்துருவா. அதுதான் அவனுடைய அனுப்புனது 7 நாள். அவளுக்கு அனுமதி கொடுத்து 7 நாள் தான் பார்த்து 2 நாள் கழிஞ்சு போச்சு. நாளைக்கு 3ஆம் நாள் 4ஆம் நாள் உன்னை தீர்த்துருவா. கொஞ்சம் 6ஆம் நாள் கிளம்பி பதறிட்டான். எங்க பாட்டிய ஒன்னு ரூபாய் இருக்கும். நீ காலையிலேயே முடிச்சிருக்க வெளியில, நீ 7 மணிக்கு வெளியில வந்த, 7:30 மணிக்கு அவ எப்படி சுடு தண்ணி அவங்க பாட்டி மேல விட்டுருப்பா. போய் பாரு, அடுப்புல கொதியா இருந்த சுடு தண்ணிய உங்க பாட்டி எழுந்து அவ உருந்து என்ன கூட்டு போனார் அவர் வீட்டுக்கு. வாங்க, பயத்துல போறேன். அந்த பொண்ணு பார்த்தா கேரளா பொண்ணு கேட்பாங்கன்னு நல்ல சுகுந்த முடி, கழுத்துல தொங்கல்லாம் போட்டிருக்கா. சாதாரணமா ஒருத்த பார்த்தோம்னா விழுந்துருவான். நல்ல அழகான பட்டுப்படவே எங்க வாங்கிச்சுன்னு தெரியல, சூப்பரா வீட்டுல போனோன்னா பாட்டினாரு. என்ன எங்க ஓடுனதுன்னா என்ன பார்த்தோன்னா அப்படியே அப்படியே அமுகிட்டான், தள்ளி நின்றான். கதவுக்கு பின்னாடி போய் நானும் அவரு உள்ள போம். பாட்டியை துடிச்சுட்டு அவ என் மேல வெண்ணெய் வெட்டிட்டாப்பான்னு சொல்லி நடந்த நிகழ் எப்படி இருக்கும்? எங்கடி நீங்க பின்னாடி நின்றுட்டாங்க. இப்ப உன்னோட அவள்கிட்ட பவர் கூடுதல். நினைச்சான்னா ஒன்னு அப்படியே கீழே எடுத்துருவா. ஏன்னா அது ஆடி உருவத்தை மாத்திரும். நீ எதை அடிப்ப? உருவத்தோட இருக்கனாலும் தெரியுது, உருவத்தை எடுத்துட்டாங்கன்னா முதல்ல அந்த வீட்டை விட்டு வேற. நான் என்ன பண்ணுது சாமின்னு அழுறாரு. இது நகர முடியல, இதால கதவு பின்னாடி பிடிச்சிட்டு நிக்குது. இப்ப நான் சொன்னேன், கிருஷ்ண பிள்ளைய போய் இவரு பலனி பொண்ணுட்டு நீ அங்க இருந்து மூலிகங்காரி கோயில்னு ஒண்ணு இருக்குது கேரளால, அங்க போய் உட்கார. அதான் உனக்கு கடைசி பொறியான்னு பொறசாமி போயிடுச்சு. அவ்வளவுதான். இவனை கொல்லதுக்கு அனுப்பணும்னு நம்ம கொள்றோம், அந்த பாவத்தை கர்மத்தை போக்குறோம். இப்ப எது வேணும்? ஞானம் வேணும். நீங்க மந்திர சக்தி எல்லாம் ஒரு புண்ணாக்கும் ஆகாது, அது ஏமாத்துறது. சில நேரங்கள்ல பலிக்கும், சில நேரத்துல பலிக்காது, நம்மளே அடிச்சிடும்.
ஆவிய பொம்பளைன்னு கொண்டு வந்து வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பாட்டி அவ பலி விட்டா. நாளைக்கு ஒன்ன கொல்ல போறா. நான் இன்னைக்கு அனுப்பிட்டேன். அப்படியே கால்ல விழுந்துட்டாரு. அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல் வரதான் தெரியுது. அப்புறம் உருவம் தெரியல. கால்ல விழுந்துட்டாரு. காப்பாற்றிய தெய்வமே நீ உனக்கு இந்த ஜென்மல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய மந்திரங்கள் பண்ணி பாவம் மூடி உன் பாட்டிக்குள்ள இது இன்னைக்கு சடங்குகளை முடிச்சு நாளைக்கு பாட்டிக்கு சடங்கு கூட நீ பண்ண வேண்டாம். கன்னியாகுமரி கடல்ல போய் அப்படியே முங்கிறதான் இல்லை. அதோட முடிச்சிடும் வாழ்க்கை. அடுத்த பிறவியும் உடனே ஆனவர்களுக்கு வாய்ப்பு. எனக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க. ரோட் செம்பில் தண்ணி எடுத்து ஜெயிச்சா அவருக்கு நான் அங்க இருந்து கிடந்தேன். இது நடந்தது எப்போ? 73 73. எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகம் நம்மளை எரிச்சுட்டு போகுது. மந்திரம் தெரிஞ்சா போதும், அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம். நமக்கு நேரம் தெரியலன்னாக்கா அது நடக்கும். நம்ம பயந்தாதான் அது நம்மள்ட்ட. நம்ம ஞானத்துக்குள்ள வந்தா ஒரு பயப்பட அவனே அடிச்சிடலாம். சொல்லும் உங்கள்கிட்ட. நீங்க ஞானத்துல இருந்தீங்கன்னா எதிர்த்து அவங்க விட முடியுது நம்மள்ட்ட கேட்கும். ஐயா அப்படி பண்ணி விடுறாங்களே என்ன பண்றதுன்னு. நீ அங்கேயே போனா போயிடும். அவ்வளவு ஆற்றல் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம பயன்படுத்த மாட்டோம். புரியல? நம்மள்ட்ட வெறும் மனம் மட்டும் இல்ல, அறிவும் இருக்குது. நம்ம மனத்துக்கு மட்டும் இணைந்து போயிட்டே இருக்கு. அறிவுக்கு போ. அப்ப அந்த அறிவை தேடுறது எங்க? நான் அறிவு போறேன் இல்லையா?